டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம் பார்க்க போறோம். Let A is equal to set of 1, 2, 3 and B is equal to set of x, etc. X is a prime number less than 10. என்ன சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷனு? x is a prime number less than 10 ன்னு சொல்லியிருக்காங்க. பிரைம் நம்பர்னா என்னன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பிரைம் நம்பர் அதாவது பிரைம் நம்பர் ஒரு எண் கூட ஒரு நம்பர் கூட டிவைட் பண்ணா அதோடைய வந்து நமக்கு 1 கிடைக்கணும். டூவால டிவைட் பண்ணா 1 கிடைக்குது. 2 வேற ஏதாவது டிவைட் பண்ண முடியும், 1ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். 3ஆல டிவைட் பண்ணுவோம், அது என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. வேற ஏதாவது 3 டிவைட் பண்ண முடியும், 3ஆல டிவைட் பண்ண முடியும். 4ஆல டிவைட் பண்ணா 1 கிடைக்கும். அண்ட் 4 வேற ஏதாவது டிவைட் பண்ண முடியும், 2ஆலே பண்ண முடியும். அதோட ஆன்சர் 2 கிடைக்கும். ரிமைண்டர் அங்க வரக்கூடாது. இது வராம இருந்தாலே அது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, பிரைம் நம்பர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், b is equal to ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 is a prime number and 3 is a prime number, then 5 is a prime number, 7 is a prime number less than 10. 10க்குள்ள இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் சொல்றதுனால தான் 7க்கு அப்புறம் எந்த பிரைம் நம்பர்ஸும் இல்லை. இது எல்லாமே நமக்கு புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ஈவென்ட் நமக்கு கிளியரா புரிஞ்சு போச்சு. தென் ஓகே, ஃபைண்ட் A cross B. A cross B என்ன கண்டுபிடிக்க போறோம்? A cross B என்ன கண்டுபிடிக்க போறோம்? A cross B is equal to set of A ஓட வேல்யூ என்ன? 1, 2, 3. cross B ஓட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7. இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம ஒண்ணுமே இல்லைங்க, ஆர்டர் பேர்ஸை கம்பேர் பண்ணி எழுத போறோம். இதோட இத மூணுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். அதே மாதிரி இதோட இது மூணுத்தையும் இதோட இது மூணுத்தையும் என்னது, செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். அது எப்படி எழுதுவாங்கன்றது நம்ம பார்ப்போமா? 1, 2, அதுக்கு அடுத்தது 1, 3, அதுக்கு அடுத்தது 1, 5, அதுக்கு அடுத்தது 1, 7. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு போச்சு. அடுத்து செகண்ட் ஒனுக்கு போறோம். செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க, 2, 2, 2, 3, 2, 5 and 2, 7. அதுக்கு அடுத்து செகண்ட் ஒன் முடிஞ்சு போச்சு. தேர்ட் ஒனுக்கு போறோம். தேர்ட் ஒன் என்ன சொல்லுது, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அவ்வளவுதானே, எல்லாம் முடிச்சாச்சா? அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இன்னும் முடிச்சாச்சு. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, B cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. B cross A கண்டுபிடிக்குமா? B cross A is equal to B ஓட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7. cross A ஓட வேல்யூ என்ன? 1, 2, 3. இது மூணுத்தையும் இப்ப செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்ன்ற கான்செப்ட்ல எழுத போறோம். ஓகே, எழுதுவோமா? அங்க சொன்ன அதே ட்ரிக் தான், அதே கேம் தான் இங்க நம்ம விளையாட போறோம். சேம் கேம் தாங்க, ஒண்ணுமே கிடையாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேமா நினைச்சா கேமா விளையாடி போயிட்டே இருக்கலாம். இப்ப எப்படி செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுத போறோம்? 2, 1, 2, 2, 2, 3. அடுத்தது 3 இருக்கா, 3யோட ஆர்டர் பேர்ஸ் எழுத போறோம். 3, 1, 3, 2, 3, 3. அடுத்து 5, 1, 5, 2, 5, 3. அடுத்து 7, 1, 7, 2, 7, 3. ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? செகண்ட் क्वेश्चन ரொம்ப ஈஸியா இருக்கா? வேற எதுவா இருந்தாலும் டவுட்ஸா இருந்தாலும் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே கிளியர் பண்றதுக்காக நாங்க இருக்கோம். எல்லா ஆன்சர்ஸ் எல்லாமே கிளியரா ஈஸியா டெரைவ் பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் மேக்ஸ்ன்றது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.